Good morning, students. We are going to see the continuation of the Unit-1 for the second year, capacitors. Okay. So what is capacitor? Capacitance of a capacitor is the charge Q is isolated conductor. Okay. So capacitor na enna அப்படின்றப்ப வந்து C is equal to capacitor, C is equal to Q by V ன்னு சொல்லுவாங்க. Hence the capacitance of the capacitor is defined as the ratio of charge given to the increase in potential of the conductor அப்படின்னு சொல்றாங்க. So for example வந்து அதோட பிரின்சிபல் என்னன்னா, ஒரு ரெண்டு பேரலல் பிளேட் எடுத்துக்கிறாங்க. அந்த பேரலல் பிளேட்ல பாசிட்டிவ் வந்து ஒரு சைடுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அதர் பிளேட்டோட டிசைடிங் இது வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜா வந்து மாறும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பிளேட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். ஸோ இப்ப வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து எர்த்த பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இப்ப எர்த்த பண்ணிட்டா என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆன ஒரு பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அந்த அதர் பிளேட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து இப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, the positive charge of B is neutralized by connecting the back of the side of the earth. ஒரு சைடு வந்து எர்த் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிகர் ஏ வந்து பாத்தீங்கன்னா 4.1 ஏல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இருக்கும், அந்த பி வந்து பாசிட்டிவ் சைடுல வந்து இருக்கும். அந்த பியை வந்து பாசிட்டிவ் சைட வந்து எர்த் பண்ணிடுறாங்க. அதாவது 4.1 பில வந்து பாத்தீங்கன்னா எர்த் பண்ணிட்டா அது வந்து கெப்பாசிட்டர் அந்த எர்த் வந்து அது வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எர்த் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெப்பாசிட்டர் இஸ் general consisting of two capacitor, two conductors, one positive charge and the other earthed. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஒன்னு வந்து எர்த்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The conductor is called as plates. கண்டக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? பிளேட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? சோ கெபாசிட்டர் ஆல்சோ ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர். ஒரு ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர்ல வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகும், கரண்ட் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏ பின்ற டூ மெட்டாலிக் ஸ்பெரிக்கல் பிளேட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. சோ இது வந்து ஏ, இந்த ஏன்றது ஒரு பிளேட், ரவுண்ட் பிளேட், பின்றது ரவுண்ட் பிளேட். சோ ஏன்ற ரவுண்ட் பிளேட்ல, கேபிட்டல் ஏ என்ற ரவுண்ட் பிளேட்ல வந்து ஏ என்ற ரேடியஸ் வந்து இருக்கும், அது பி என்ற ரவுண்ட் பிளேட்ல பி என்ற ரேடியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ the outer sphere B is earthed. The outer sphere na sphere B என்ற இதுல வந்து அவுட்டர்ல வந்து எர்த் பண்ணிடுறாங்க. சோ அப்ப வந்து அதோட சார்ஜ் வந்து எர்த் பண்ணிடுறாங்க. the induced charge of the inner surface of the outer sphere is minus q. அப்ப எவ்வளவு இருக்குன்னா, இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து எவ்வளவு இருக்குன்னா மைனஸ் q சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. P is the point at the distance R and the common center O. ஓகே, இது வந்து சென்டர்ல வந்து ஓன்றது சென்டர்ல இருக்கு, காமன் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து R ன்னு இருக்கு. ஓகே, so for the electric field at P is equal to E is equal to 1/4 pi epsilon naught Q by R square into R cap அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 1/4 pi epsilon naught Q by R square into R cap அவ்வளவு இருக்கும்னு சொன்னாங்க. therefore R cap வந்து யூனிட் வெக்டார், that is OP அப்படின்ற யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. therefore the potential difference between the sphere A and B is given by, potential difference வந்து எவ்வளவு இருக்கும்னா V is equal to minus integral of B to A E dot dl அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து E dot A, B to A, B ல இருந்து A க்கு ஒரு இன்டெகிரல் வந்து வரையறாங்க, E dot dl அப்படின்னு சொல்றாங்க. E dot dl வந்து டிஃபரன்ஷியல் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட் of the plate B to A அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து E dot dl வந்து எப்படி எழுதலாம்னா, E dot dl can be written as E is E into dl into cos 180. 180 னா அந்த parallel plate வந்து 180 டிகிரில இருக்கு. ஓகேவா? சோ அப்ப வந்து 180 cos 180 நமக்கு தெரியும் -1. ஓகே, சோ we can represent the term as minus E dot E into dl அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். minus E into dl. Further, in the moving displacement dl, the direction of motion, we are moving the direction of the r decreasing, so as dl is equal to minus dr. dl என்னவா இருக்கும்? minus dr ஆ இருக்கும். hence E dot dl is equal to E dr அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். therefore equation 2 becomes
V is equal to minus integral of B to A E dr அப்படின்னு சொல்லலாம். Therefore, putting the value of equation 1, we get E is equal to minus Q by 4 pi epsilon naught integral of B to A dr minus dr minus R square அப்படின்னு சொல்லலாம். Therefore, minus 4 pi epsilon naught வந்து வெளியில எடுத்துட்டு வந்து இன்டகிரேட் பண்ணா minus 1 by R into minus open the bracket 1 minus 1 by R B to A அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Okay, therefore is equal to Q by 4 pi epsilon naught into 1 by A minus 1 by B, that is equal to அதை வந்து எப்படி எழுதலாம்னா B minus A ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ அந்த ரெண்டுத்தையும் காமனா வந்து B into A into B அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துட்டு B Q by 4 pi epsilon naught B minus A by AB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Therefore, the capacity of the spherical capacitor is equal to C is equal to Q by V, that is equal to Q by Q 4 pi epsilon naught B minus A into AB, that is equal to 4 pi epsilon naught வந்து மேல எடுத்து போனா AB divided by B minus A அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை வந்து equation 3 ன்னு வச்சுக்கிறாங்க. Note, equation 3 can be written in the form of equation 3 வந்து இப்படி எழுதலாம். அதாவது C is equal to 4 pi epsilon naught AB minus BA is equal to 4 pi epsilon naught 1 by A minus 1 by B அப்படின்னு எழுதலாம். Therefore, where B is equal to infinity, where B வந்து infinity, C is equal to 4 pi epsilon naught A அப்படின்னு சொல்றான். Therefore, capacitor isolated capacitor வந்து எவ்வளவு இருக்கும்? 4 pi epsilon naught 1 by A minus 1 by B அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் வந்து இன்னர் சர்ஃபேஸ் இன்னர்ல வந்து எர்த் பண்ணா எப்படி இருக்கும்? அத வந்து அவுட்டர் பில வந்து அவுட்டர்ல வந்து எர்த் பண்றாங்க. இப்ப வந்து இன்னர் ஸ்பியர்ல வந்து எர்த் பண்றாங்க. அப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இது அதே மாதிரி தான் பிளேட் ஏ பிளேட் பின்னு எடுத்துக்கிறாங்க. பிளேட் ஏல வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பிளேட் ஏல வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து எர்த் பண்ணி இன்னர் சர்ஃபேஸ் வந்து எர்த் பண்ணிக்கிறாங்க. அதாவது சப்போஸ் சார்ஜ் பிளஸ் கியூ இஸ் கிவன் டு த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். இப்ப வந்து சார்ஜ் வந்து அவுட்டர் ஸ்பியருக்கு வந்து கொடுக்குறாங்க, பிளஸ் கியூ வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? the inner and the outer surface of the amount plus q plus q1 plus and plus q2 respectively, so as q is equal to q1 plus q2 plus q2 ன்னு சொல்றாங்க. the charge q1 of the inner surface B includes the charge minus q1. okay, minus q1 னா மாறுது, அதாவது charge plus q1 கொடுத்தா minus q1 னா வரும். ஓகேவா? therefore the charge q1 on the inner surface of A being free, okay, inner surface வந்து free ஆயிடுது, leaks to the earth. okay, அத வந்து எர்த் பண்ணிடுறாங்க. the two spheres now become two capacitor connected in the parallel. the inner sphere radius A is the inner sphere of the outer sphere of the capacitor. C1 is equal to 4 pi epsilon naught AB divided by B minus A அப்படின்னு சொல்றாங்க. therefore outer sphere வந்து எப்படி இருக்குன்னா C2 is equal to 4 pi epsilon naught B, அது வந்து B மட்டும் தான் இருக்கும். அப்ப வந்து ரெண்டுத்தையும் இன்னர் ஸ்பியரும் அவுட்டர் ஸ்பியரும் கம்பேர் பண்றாங்க, ஆட் பண்றாங்க. அப்ப வந்து C is equal to நமக்கு தெரியும், C is equal to C1 plus C2. அப்ப வந்து C1 ம் C2 நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப வந்து C is equal to C1 plus C2 is equal to 4 pi epsilon naught AB divided by B minus A plus 4 pi epsilon naught B அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து BB வந்து B ஆட் ஆகி B ஸ்கொயரா மாறுது. இப்ப வந்து B minus A வந்து காமனா எடுத்துறாங்க. டினாமினேட்டர்ல B minus A காமனா எடுத்துறா C is equal to 4 pi epsilon naught B square divided by B minus A அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இது வந்து இன்னர் சர்ஃபேஸ்க்கு, அது ஸ்பெரிக்கல் இன்னர் சர்ஃபேஸ் வந்து எர்த் பண்ணா அப்படி இருக்கும் அப்படின்னு. then after capacitance of a capacitor, cylindrical capacitor, சிலிண்ட்ரிக்கலா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ அதே இதுதான் சிலிண்ட்ரிக்கல் பிளேட் வந்து எடுத்துக்கிறாங்க, ஏபின்ற சிலிண்ட்ரிக்கல் பிளேட்டை வந்து எடுத்துக்கிறாங்க இங்க. சோ அது வந்து பின்ற இதுல வந்து எர்த் பண்ணிடுறாங்க. ஓகே, the electric field at point P, the spherical between two capacitance of the distance r from the axis E is equal to 1 by 2 pi epsilon naught L into Q by R அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. the potential difference V வந்து எப்படி சொல்றாங்க? cylinder AB, A and B is equal to V is equal to minus integral of B to A E dot dl அப்படின்னு சொல்றாங்க. D dot dl வந்து நமக்கு தெரியும் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்றாங்க. அது B to A, அது வந்து எங்க இருந்துனா B to A ல இருக்குது. E
is radially outward, dl is inward. E ன்றது radial outward-ஆ இருக்கு, dl வந்து inward-ஆ இருக்கு அப்படினு சொல்றாங்க. Therefore E dot dl is equal to E dot dl into cos 180. Cos 180 நமக்கு தெரியும் -1. Therefore E minus E dl அப்படினு வருது. Okay, whereas moving the dl b to a ல மூவ் பண்ணா என்ன ஆகும்னா dl is equal to minus dr. அது அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது minus dr ஆ மாறும். Therefore E dot dl is equal to E dot dr அப்படினு சொல்லிட்டு equation 2 வந்து we can represent the equation 2 as v is equal to minus of integral b to a E dr அப்படினு சொல்றாங்க. அப்ப வந்து E dr minus of q by 2 pi epsilon naught L integral of b to a dr by dr by r அப்படின்னு சொல்றாங்க. Therefore இப்ப dr by r வந்து நம்ம வந்து from equation 1ல வந்து இது பண்ணோம்னா equation 1 e ல இருக்கிற equation வந்து நம்ம போட்டோம்னா therefore e க்கு பதிலா என்ன வரும்னா 1 by 2 pi epsilon naught e l q by r அப்படின்னு வரும். ஓகே, அந்த இத டேர்ம் வந்து நம்ம எழுதிறோம். therefore integral of b to a வந்து எப்படி வரும்னா log e r into a b to a அப்படின்னு வரும். அதை வந்து திருப்பி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus q by 2 pi epsilon naught l into log e a minus log e b அப்படின்னு சொல்றோம். that is equal to q by 2 pi epsilon naught log e b by a அப்படின்னு வரும். okay, hence the capacitor of the cylindrical capacitor is c is equal to q by v அப்படின்னு சொல்றாங்க. the q நமக்கு தெரியும். q என்னன்னா q வந்து b by a. okay, so அத வந்து v வந்து என்னன்னு தெரியும் நமக்கு. therefore q by 2 pi epsilon naught l log e b by a அத வந்து மாத்தி போறோம், 1 by b க்கு போறோம். therefore 2 pi epsilon naught l divided by log e b by a அப்படின்னு வரும். okay, therefore c cylindrical capacitor வந்து 2 pi epsilon naught l divided by log e b by a. okay, next வந்து பாத்தீங்கன்னா example of the particles of cylindrical capacitor. The coaxial cable consisting of the cylindrical metal sheet, coaxial center conductors and the interpole dielectric அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்மரைன் கேபிள்லயும் அது மாதிரி வந்து இது பண்றாங்க. ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த cylindrical capacitor. then after வந்து பாத்தீங்கன்னா energy stored in charged கெபாசிட்டர். எனர்ஜி வந்து எவ்வளவு ஒரு சார்ஜ் கெபாசிட்டர்ல வந்து எவ்வளவு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். சோ ஒரு சார்ஜ் ஆகிற கெபாசிட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப வந்து let q dash be the charge. ஓகே, q dash ன்றது சார்ஜ், b dash ன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ அப்ப வந்து என்ன சொன்னா dq dash is the additional charge. dq dash ன்றது additional charge. therefore dw is equal to v dash dq dash is equal to q dash by c into dq dash. v dash வந்து நமக்கு தெரியும் q by c. okay, q dash by c. therefore total work done of the capacitor to charge q is எவ்வளவு total work done இருக்குன்னா w is equal to integral of dw அப்படின்னு சொல்றாங்க. therefore integral of dw வந்து எப்படி எழுதலாம்னா 0 to q, அதாவது 0 கெபாசிட்டில இருந்து q ன்ற சார்ஜ் வந்து ஏறறதுனால q சார்ஜ். ஓகே, 0 to q dash by c into dq dash, that is equal to 1 by 2 q square divided by c அப்படின்னு சொல்றாங்க. therefore the work done of the stored electrostatic potential energy is equal to u is equal to 1 by 2 q square divided by c, that is equal to 1 by 2 cv அப்படின்னு சொல்றாங்க. q க்கு பதிலா நம்ம வந்து cv ன்னு எழுதலாம். ஓகேவா, அதனால q க்கு பதிலா cv ன்னு எழுதுறாங்க. ஓகேவா, this energy can be recovered in the capacitor along with the discharge. ஓகே, எனர்ஜி வந்து கெபாசிட்டர்ல வந்து இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னா எனர்ஜி ஆஃப் த கெபாசிட்டர் u is equal to 1 by அதேதான். ஓகேவா, 1 by cv square. அந்த cv ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்னா எப்சிலான் நாட் a divided by d அப்படின்னு எழுதுவோம் c க்கு பதிலா. சோ அத தான் வந்து இங்க சொல்றாங்க. therefore volume of the shape between the plate ad, volume of the plate வந்து between the plate வந்து எவ்வளவு இருக்கும் ad ஆ இருக்கும். therefore energy density u is equal to potential energy per unit volume, that is u is equal to u capital U divided by ad
is equal to 1 by 2 epsilon naught A divided by D B square into 1 by AD is equal to, therefore 1 by 2 epsilon naught V by D whole square அப்படின்னு சொல்றாங்க. That is U is equal to, அதாவது potential energy U is equal to small u is equal to 1 by 2 epsilon naught E square. That is V by D is equal to E. Okay va? So therefore U is equal to 1 by epsilon naught E square அப்படின்னு சொல்றாங்க. Therefore the electrostatic energy வந்து density எவ்வளவு இருக்குன்னா U is equal to 1 by 2 epsilon naught E square அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The space between the electric field E is exist. இது electric field E வந்து எக்ஸிஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then after வந்து பாத்தீங்கன்னா loss of energy of sharing of charge between the capacitors. ஓகே, ஒரு ரெண்டு கெபாசிட்டர்லாம் சார்ஜ் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் டூ கெபாசிட்டர் C1 and C2. இங்க வந்து ரெண்டு கெபாசிட்டர் எடுத்துறாங்க, ரெண்டு பால் A and B பால் எடுத்துறாங்க. அதுல வந்து கெபாசிட்டர் வந்து C1 C2ன்ற கெபாசிட்டர் ஆக்ட் ஆகுது. பொட்டன்ஷியல்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா V1 V2ன்ற பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. therefore அதுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா V is equal to நமக்கு தெரியும் total charge divided by total capacitance. total charge வந்து எவ்வளவு C1 V1 plus C2 V2, அதுதான் total charge. total capacitance நமக்கு தெரியும் C1 plus C2. ஓகேவா? சோ அப்ப வந்து total energy of the two capacitors is equal to capital U1 is equal to 1 by 2 C1 V1 whole square plus 1 by 2 C2 V2 whole square. Okay, therefore total energy of the capacitor வந்து எவ்வளவு இருக்கும்? U square U2 is equal to capital U2 is equal to 1 by 2 C1 plus C2 V square is equal to 1 by 2 C1 plus C2 வந்து காமனா வெளில எடுத்துட்டு V ஸ்கொயருக்கு பதிலா நம்ம ஏற்கனவே நம்ம V கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை டோட்டல் கெபாசிட்டன்ஸ் அந்த வேல்யூ வந்து தூக்கி இங்க போடுறோம். அதாவது C V2 க்கு பதிலா C1 V1 plus C2 V2 divided by C1 plus C1 plus C2 அத வந்து எடுத்து போடுறோம். அப்ப வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா 1 by 2 C1 V1 plus C2 V2 whole square divided by C1 plus C2 அப்படின்னு வரும். loss of energy due to contact. எவ்வளவு ரெண்டு கண்டக்ட் ஆயிட்ட பிறகு loss of energy வந்து லாஸ் ஆகுது. அப்ப எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா U1 minus U2. U1 நமக்கு தெரியும், அங்க பாத்துருக்கோம், மேல பாருங்க. ஈக்குவேஷன் 1 வந்து U1, ஈக்குவேஷன் 2 வந்து U2. சோ அப்ப வந்து U1 U2 அத ஈக்குவேஷன் 1 2வையும் எடுத்துக்கறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு U1 minus U2 வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு 1 minus 2 ஈக்குவேஷன் வச்சுக்கறாங்க. அப்ப வந்து ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணா 1 by 2 C1 V1 whole square plus 1 by 2 C2 V2 whole square minus of 1 by 2 C1 V1 plus C2 V2 whole square divided by C1 plus C2 அப்படின்னு வருது. சோ அத வந்து அந்த டேர்மை வந்து உள்ளார ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னா C1 C2 divided by 2 into C1 plus C2 அப்படின்னு வரும் into V1 minus V2 whole square அப்படின்னு வரும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து எவ்வளவு எனர்ஜி வந்து லாஸ் ஆயிருக்குன்னா V1 minus V2 is equal U1 minus U2 is equal to C1 C2 divided by 2 into C1 plus C2 into V1 minus V2 whole square அப்படின்றாங்க. Therefore since V1 minus V2 whole square is always positive, is always positive-ஆ இருக்கறனால less than U1, hence the loss of energy of the sharing of charges. So loss of energy நடக்குது, ஆனா கம்மியா நடக்குது. loss of energy appears partly as heat. heat ஆனா வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. connecting the wire partly as a light ஆவும் ரிலீஸ் ஆகும், and sound sparking sound ஆவும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. then after பாத்தீங்கன்னா வந்து டயஎலக்ட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா டயஎலக்ட்ரிக் is a insulatorன்னு சொல்லலாம். It's a material in which all the electrons are tightly bounded to the nuclei of the atom. Thus there are no free electrons to carry current. Okay, அது வந்து free electrons இருக்காது, current carry பண்றது free electrons இருக்காது. Therefore dielectric constant நமக்கு தெரியும், constant is the ratio between the absolute permittivity of the medium and the permittivity of the free space. That is dielectric constant is equal to absolute permeability of the medium divided by permeability of free space. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் polarization, அது வந்து என்னன்னா property of the process of producing electric dipole of the electric field is called electric potential
polarization in dialectics. Okay. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா polarization of vector. The polarization of vector P is the dipole moment per unit volume of the dielectric material. P is equal to NP vector, P cap. Okay, so அப்ப வந்து N வந்து என்னன்னா number of molecules per unit volume and P vector is equal to area dipole moment per molecule அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா electric displacement vector. Electric displacement vector D is given by D is equal to epsilon naught E is equal to epsilon naught E epsilon R E into E அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 1. E வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், E epsilon naught வந்து என்னன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூம். epsilon naught R வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, அதை வந்து சொல்றாங்க. ரிலேஷன் பிட்வீன் D and P வந்து சொல்றாங்க. ஓகேவா? தேர்ஃபோர் அப்புறம் வந்து காஷியன்ஸ் லா இன் டயலெக்ட்ரிக் பிளேட். ஓகே, காஷியன்ஸ் லா வந்து டயலெக்ட்ரிக் பிளேட்ல வந்து பாக்குறாங்க. the capacitor without dielectric. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறாங்க, P and Qன்ற ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? consider the plate or parallel plate எடுத்துறாங்க. கம்ப்யூட்டர் A and B having the vacuum between its plates. ஓகே, ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து வேக்யூமா இருக்குது, அது வந்து எடுத்துக்கிறாங்க. let plus Q and minus Q of charge of the plate, பிளஸ் கியூன்ற சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க ஒரு பிளேட்ல. அதாவது பிளேட் ஏல வந்து பிளஸ் கியூ கொடுக்குறாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா அடுத்த பிளேட்ல வந்து மைனஸ் கியூவா ஜெனரேட் ஆகும். லெட் PQRS be the Gaussian surface. PQRSன்றது Gaussian surface ன்னு சொல்றாங்க. by Gaussian's law, the closed integral of E naught into ds is equal to Q by epsilon naught. Closed integral of இப்ப Gaussian's law closed integral of E naught ds வந்து என்ன சொல்றாங்க? Q by epsilon naught ன்னு சொல்றாங்க. Therefore epsilon E naught is parallel to ds அப்படின்னு சொல்ற constant of Gaussian surface. Okay, therefore closed integral of E naught into ds, that is equal to closed integral of E naught ds is equal to E naught a அப்படின்னு சொல்றாங்க. E naught a வந்து Q by epsilon naught னு எழுதலாம். E naught is equal to Q by epsilon naught into a அப்படின்னு எழுதலாம். அது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறாங்க. இது வந்து என்னன்னா கெபாசிட்டர் வித்தவுட் டயலெக்ட்ரிக் இல்லாத இருக்கிறதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து டயலெக்ட்ரிக்கா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கெபாசிட்டர் வந்து டயலெக்ட்ரிக்கா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப வந்து நடுவுல வந்து டயலெக்ட்ரிக் இருக்கிறப்ப அந்த சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, சப்போஸ் the material dielectric constant K is introduced in the intervention space between the plates. ஓகே, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து இருக்குது அப்படின்றப்ப therefore the Gaussian's law எப்படி இருக்கும்னா closed integral of E dot ds is equal to Q minus Q dash divided by epsilon naught. E into A is equal to Q minus Q dash divided by epsilon naught. E is equal to Q minus Q dash divided by epsilon naught A அப்படின்னு சொல்றாங்க. Therefore E naught divided by E is equal to K அப்படின்னு சொல்றாங்க. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து E வந்து என்னன்னா Q minus Q dash divided by epsilon naught A, அதை வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கிறாங்க. Therefore from equation 1 நமக்கு தெரியும் E is equal to Q by K epsilon naught A. அதை வந்து inserting in this equation, அதை வந்து ஈக்குவேஷன் 3ல வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஈக்குவேஷன் 3ல இன்சர்ட் பண்ணா E க்கு பதிலா Q by epsilon naught K into epsilon naught A வந்து போடுறாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்? Q by K into epsilon naught A is equal to Q minus Q dash divided by epsilon naught A அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அப்ப வந்து Q minus Q dash is equal to Q by K அப்படின்னு வரும். Substituting this value Q minus Q dash in equation 2. Okay, equation 2ல substitute பண்ணா therefore closed integral of E dot ds is equal to Q by K into epsilon naught. Therefore இப்ப வந்து K வந்து கான்ஸ்டன்ட் வந்து இந்த சைடுல எடுத்துட்டு வராங்க. Therefore closed integral of K E into ds is equal to Q by epsilon naught. Therefore the Gaussian's law pressure the dielectric. Okay, அப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னா K ன்றது கான்ஸ்டன்ட். Here we see the flux integral constant of factor K, the effect of induced surface charge enclosed by the take of the count K, the dielectric constant. K ன்றது dielectric constant. ஓகேவா? அடுத்து வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து force between the plate of the capacitor filled with dielectric material. ஒரு ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறாங்க, அது நடுவுல வந்து டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை வந்து எடுத்துக்கிறாங்க.
எடுத்துக்கிறப்ப எப்படி வந்து அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடர் த parallel plate capacitor of A and parallel plate C separation D. ஓகே, சோ இப்போ வந்து ரெண்டு பிளேட் வந்து Q மைனஸ் Qன்ற ரெண்டு பிளேட் இருக்கு, அது நடுவுல Kன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு, அது ரெண்டு பிளேட்டும் வந்து Dன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறாங்க, ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகும்னா K இது நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம் பிட்வீன் த பிளேட் வந்து சொல்றாங்க. The energy of the capacitor is given by energy வந்து U is equal to Q square divided by 2C அப்படின்னு சொல்றாங்க. Q square divided by C க்கு பதிலா நம்ம வந்து K into epsilon naught A into D அப்படி வந்து into divided by D அப்படின்னு போடலாம். சோ அப்ப வந்து C க்கு பதிலா நம்ம அந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். Therefore when separation is increased by D to D plus, அப்ப வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து Dன்ற ரெண்டு பிளேட்டுக்குள்ளார இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப வந்து டெல் டி அப்படின்னு, அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றப்ப எப்படி இருக்கும்? U dash is equal to Q square divided by 2K epsilon naught A into D plus delta D. அப்ப வந்து del Dன்ற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. Increase in energy, therefore del U is equal to Q square divided by 2EK வந்து இருக்குது. 2EK del U is equal to Q square divided by 2K epsilon naught A into del D அப்படின்னு சொல்றாங்க. Therefore from force, இப்ப வந்து என்ன ஆகும்னா if F be the force of the attraction between the plate, the work done in the increase வந்து எப்படி F ன்ற force இருந்ததுன்னா work done வந்து எவ்வளவு இருக்கும்? F into del D is equal to Q square divided by 2K E epsilon naught A into del D அப்படின்னு சொல்றாங்க. அப்ப del D cancel ஆகி F is equal to Q square divided by 2K epsilon naught A அப்படின்னு இருக்கும். Okay, therefore the energy per unit volume, அப்ப வந்து யூனிட் வால்யூம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு இருக்கும்னா C is equal to K epsilon naught A divided by T இருக்கும். Therefore U is equal to energy stored in the capacitor. எவ்வளவு எனர்ஜி வந்து ஒரு கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா U is equal to 1 by 2 C V square is equal to 1 by 2 K epsilon naught A divided by D into V square அப்படின்னு சொல்றாங்க. Therefore V என்றது என்னன்னா potential difference between the plate. Therefore E is equal to V divided by D. Therefore U is equal to 1 by K epsilon naught A divided by D V square is equal to, இப்ப வந்து அந்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா 1 by 2 K epsilon naught A D divided into V by D whole square அப்படின்னு வரும். அப்ப வந்து அந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணா the volume between the two plates is equal to AD. எவ்வளவு வால்யூம் இருக்கும்? AD வால்யூம் இருக்கும். Therefore the energy per unit volume of the energy density U is small u is equal to capital U divided by AD, that is equal to 1 by 2 K epsilon naught E square அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The displacement vector D is equal to K into epsilon naught E அப்படின்னு சொல்றாங்க. Therefore அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா therefore U is equal to 1 by 2 K epsilon naught E into E, that is equal to 1 by 2 E D into E அப்படின்னு சொல்றாங்க. Therefore any volume V is equal to capital U is equal to integral of U dV அப்படின்னு சொல்றாங்க. அது U dV பதிலா D நமக்கு தெரியும், U dV க்கு பதிலா நம்ம வந்து D dot E dV அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சோ அப்ப வந்து எழுதணும்னா U வேக்யூம்ல வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் டைபோல் வந்து டயலெக்ட்ரிக் வந்து வேக்யூம்ல வந்து U is equal to 1 by 2 Q square divided by C. இதே வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல வந்து 1 by 2 Q square divided by KC, அதாவது K என்ற கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணா U dielectric is equal to 1 by K U vacuum. For example Q constant. Okay, Q ன்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம செகண்ட் சாப்டர் வந்து பார்ப்போம். Thank you for watching the video. Ask any questions, call me, okay, anytime. Okay, thank you.